அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஆட்டு எலும்பு சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பு செய்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சோன்னு, சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு பொடி கொத்தமல்லி புதினா, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்று விட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு சுற்று விட்டாச்சு. அதோட ஒரு கப்பு சின்ன வெங்காயம், இதையும் போட்டு மிக்சியில் ஒரு அரை அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு மிக்சியில். சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தி. நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதை நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காயம், தேங்காய், இந்த பேஸ்ட் அதெல்லாம் அதில் போட்டுறலாம். தேங்காய்க்கு முதல்ல கசகசா போட்டால் தான் சூப்புக்கு நல்லா இருக்கும். என்கிட்ட கசகசா இல்லாதனால சும்மா கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு பவுட்ரு நுணுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டோம். இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கட்டும். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். மசாலாலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதோட எலும்பை போட்டுடலாம். ஆட்டு எலும்பு அதை போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு எல்லாம் நல்லா வதக்கலாம். எலும்போடு உப்பு போட்டால் தான் உப்பு நல்லா எலும்பில் பிடிக்கும், அதனால தான் உப்பையும் போட்டாச்சு. இதெல்லாம் இப்போ மசாலா எலும்பு எல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் விட்டு வேக விட்டுறலாம். அப்போ தான் நல்லா எலும்புலாம் வெந்து எலும்பில் இருக்க சத்துலாம் அந்த தண்ணியில் வரும். சூப்பு நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு பச்சை மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, எலும்புலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆட்டு எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸு, தோசை, இட்லி, சும்மா வெறுவாயிலையும் கூட குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹஃபில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.